ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான கிறிஸ்பியான உளுந்த வடை எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் 150 கிராம் உளுந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதே நீங்கள் கப்பில் ஆட் பண்ணுறீங்கன்னா 1.5 கப் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 1/2 கப் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் தண்ணி ஊற்றி உளுந்தை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக அரையாமல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதே பெரிய ஜார்னால் ஃபுல்லாக போட்டு அரைச்சிக்கலாம். ஒருவேளை சின்ன ஜாராக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதோட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது, இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போதும்னா விட்டுறலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மாவு தட்டுறதுக்கு நம்ம வீட்டில் பால் கவர் இருக்குல்ல, அந்த கவரில் லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி மாவை அந்த கவரில் போட்டு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாவை சேர்த்துருங்க. ஸோ இருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். நம்ம ஏன் பால் கவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம அந்த மாவு கையில் ஒட்டாமல் அப்படியே அழகாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த பால் கவர் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு போடணும். இப்போ பாருங்கள், இந்த கலரில் நல்லா அருமையாக பார்க்கவே சூப்பராக இருக்குது வடை. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் போட்டு இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வடையை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுமொறுன்னு சுவையாக பார்க்கவே அழகான வடை தயாராகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக நான் சந்திக்கிறேன்.